பரிகாரம் பண்ணிட்டோமா? உங்க பொண்ணை ஒரு 40 நாளைக்கு வீட்டுல விளக்கு போட சொல்லுங்க, எல்லாம் சரியாயிரும். கை நீட்டுமா. சுமதி இது எப்படி? ஒரு 3 நாள் கழிச்சு இந்த கைத்தை அவுத்து தலையை சுத்தி வெளியே போட்டுருங்க. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு 7 நாளைக்கு தண்ணி ஊத்துங்க, எல்லாம் சரியா போயிடும். சரியா? ரொம்ப நன்றி. வாங்க. வாமா. அண்ணா, மயிலனுக்கு இப்ப இருக்கிற கோவத்துக்கு நான் உங்களை பார்த்தது தெரிஞ்சா அவ்வளவுதான், ரொம்ப பிரச்சனை ஆயிரும்ண்ணே. வேண்டாம்மா வேண்டாம், பார்த்தது தெரிய வேண்டாம். என்ன பார்த்தது தெரிய வந்ததுன்னா உங்களையும் ஒதுக்கி வச்சிருவான், தெரியாம இருக்கட்டும். அப்புறம் என்ன சம்பந்தம் மகாவுக்கு ஸ்கூல்ல டான்ஸ் சொல்லி தர ஏற்பாடு செஞ்சிருக்கான். ஓ, அதோட எல்லாரும் காரைக்குடிக்கு வந்துடலான்னு இருக்கோம். நல்ல காரியம்மா. மகாவோட மனசுக்கும் ஆறுதலா இருக்கும்ல, அதான். நல்ல காரியம்மா, ரொம்ப நல்லது. மச்சான், மகா விஷயமா ஸ்கூல்ல கேட்டீங்களா? கேட்டு சம்பந்தம் பயோடேட்டா கேட்டிருக்காங்க. பயோடேட்டா கொடுத்துட்டோன்னு வச்சுக்க, இந்த மாசமோ இல்ல அடுத்த மாசம் வேலைக்கு சேர்த்துருவோம். சரி மச்சான், நான் இமிடியேட்டா ரெடி பண்ணிடுறேன் மச்சான். நல்ல விஷயங்க. நிச்சயமா மகாக்கு இது ஒரு ஆறுதலா இருக்கும். மகா, என்ன சொல்றீங்க சம்பந்தி? என்னால நம்பவே முடியல. மயில் உங்க வீட்டுக்கு வந்து கல்யாண பத்திரிகை கிழிச்சு போட்டாங்க. ஆமா சம்பந்தி, அதை பத்தி பேசலாம் தான் நான் இங்க வந்தேன். நீங்க என்னடனா அதோட கொடுமையா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றீங்க. என்ன பண்றது? அவர் ஒரு மனுஷன் தானே, உசுரோட இருக்கிற ஆளு போய் படப்பா அது இதுன்ட்டு. அவன் கோவம் அப்படி சம்பந்தி. கோவமா? இது பைத்தியக்கார தானங்க. அவருக்கு வெறி பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சுத்த கூறுக்கட்ட மனுஷனா இருக்காரு. அங்க என் வீட்டுல பண்ண கூத்துக்கு எனக்கு வந்த கோவத்துக்கு அவரை உங்களுக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் அமைதியா இருந்தேன். எரிச்சல் மேல எரிச்சல் வருது சம்பந்தி. அன்னைக்கு கோபி திருச்சிக்கு போய் ஆசையா தங்கச்சின்னு பார்க்க போனா, நான் பெத்த கழுத கோவத்துல காம கொண்டு போய் வீட்டுல விட்டு இருக்கான். உங்க தம்பி என்னடானா அந்த சொக்கலிங்க பேரை சொல்லி ஒன்னும் இந்த கல்யாணம் நடக்க வேணான்னு பத்திரிகையை கீச்சு போட்டு போறாரு. நான் கேட்டு இருப்பேன், உங்க அண்ணன் வளர்ப்பில் தானே நீ வளர்ந்த, எதுக்கு இந்த உசுரை வச்சிருக்கேன்னு கேட்டு இருப்பேன். உசுர விட்டுருவான் சம்பந்தி, அவன் உசுர விட்டுருவான். மாமா. ஆமாம்மா, உசுர மாச்சுக்குவான் மாமா. உனக்கு தெரியாத அவனை பத்தி. கோபிய வாய்க்கு வாய் புள்ள புள்ளன்னு சொன்னமா அவனுக்கு படையல் பண்ணலையா? சம்பந்தி இப்படி கேட்கறன்னு தெரிஞ்சா உசுர விட்டுருவான். சம்பந்தி அவனுக்கு வெறி கூடி போச்சுங்கிறது உண்மைதான். அவன் பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தா அப்படிதான் தெரியுது. பதிலுக்கு நாம ஏதாவது செய்ய போனா அது நமக்கு எதிரத்தான் திரும்பும். ஏதோ நான் செஞ்ச புண்ணியம் நீங்க அவனுக்கு சம்பந்தியா வந்திருக்கீங்க. பரம கொடுத்து வச்சுவ. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல சம்பந்தி. கல்யாண தேதியும் குறிச்சாச்சு, பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. இப்ப போய் பதறாதீங்க சம்பந்தி, கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்குல்ல, பாத்துக்கலாம். பரமுக்கு மாமாவும் மட்டும் இல்லாம அவளுக்கு தகப்பனாவும் இதே பொறுமையோட இருங்க, எல்லாம் சரியா போயிடும். சம்பந்தி எனக்கு அவர் மேல தான் கோபம், பரம் மேல இல்ல. என் மகன் பரமதான் கட்டிக்கிறேன்றான். அவன் சொன்ன புத்தியால தான் நானே மாறினேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்பட. மாறணும். சரி சம்பந்தி, நான் வர சம்பந்தி. வாங்க. வரமா? சரிங்க. என்ன மாமா இது? மயில் மாமா இந்த அளவுக்கு கீழே இறங்குவாரு? அவர் தான் இறங்கி பல நாள் ஆச்சே. மாமா இப்ப என்ன பண்றது? எனக்கு புரியலம்மா. எங்கிட்டு போனாலும் அடிக்கிறான், நிமிர விட மாட்டேங்கிறான். ஒன்னு யோசிக்கிறதுக்குள்ள யோசிக்காம இன்னொன்னு அவன் பண்ணிடுறான். நான் எங்க போய் முட்டுறது? என்னையும் கோபியும் பழி வாங்கறதா நினைச்சா அவன் பண்ற ஒவ்வொரு காரியமா அவன் குடும்பத்துக்கே வினையா வந்து முடியுது. இது புரிய மாட்டேங்குது அவனுக்கு. அவ சம்பந்தி தங்கமானவரா இருக்கப்ப இதோட போச்சு. இதே வேற ஒருத்தரா இருந்தா ஏன்டா இப்படி பண்ற மயிலு, ஏன்டா இப்படி பண்ற? ஏய் ஜெகநாதா, என்ன 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 நெஞ்செழுத்தேன் உனக்கு? என் மகளுக்கு உன் மகன் தான் இங்கே வந்து சொல்றியா? சம்பந்தி சம்பந்தி இந்த உறவு முறையை சொல்லி தான் என்னால வெளியில தலை காட்ட முடியலையா? இது கேட்க கேவலமா இருக்கு. என்ன தைரியத்துல இங்க வந்து கல்யாணம் சொல்ல வந்திருக்கீங்க நீங்க? அம்மா
நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன். மாமா தான். அட வெக்கம் கட்டவனே, நீ தான் இதுக்கெல்லாம் தலைமையாக்கு. தப்பா எடுத்துக்கிறாங்கம்மா. முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேம்மா. ஒரு வார்த்தை சொல்லி போட்டு என் குடும்பத்துல மண்ணடி போடலான்னு வந்தியாக்கு. என்னமா முறைங்கிற? இதே முறையாக்கு. ஆம்பளை பையனுக்கு ஆசை வார்த்தை சொல்லி உன் விளங்காத பிள்ளை கட்டி வைக்கலான்னு பாக்குறியாக்கு. ஏண்டா கோகுலே, என்னடா ஆச்சு உனக்கு? இவங்க எதை கட்டிட உன்னை மயக்கினாங்க? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? ஊர் உலகம் ஏண்டா உன்னை நல்லவன் பாராட்டு நினைக்கிறியாக்கு? டே கோகுலே, உன்னை வக்கத்து வையன்னு சொல்லி போடுவாங்கடா. இந்த ஆளோட இன்னொரு ஒண்ண கட்டுறது இந்த ஆளுக்கு இந்த ஆளு குடும்பத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம். ஆனா காலம் முழுக்க அது உனக்கு நரகம் தான்டா. அம்மா, இந்த ஆள மாமான்னு சொல்லி போட்டு என்ன அம்மானு கூப்பிடாதியாக்கு. அது எனக்கு அசிங்கமா இருக்குது. யோ, இந்த மாதிரி ஒரு வெளிச்சவாயன் உனக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டான்ல. முத பொண்ணை கட்டின, அவன் என் கூட ஓடி போயிட்டா. இப்ப ரெண்டாவது பொண்ணையும் கட்டி வைக்க பாக்குற, அவன் எவ கூட ஓடி போறாளோ. அடுத்து இவனை எவ்வளையா கட்டி வைப்ப? அப்பா, எனக்கு நீங்க அப்பாங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இவர் எனக்கு மாமாங்கிறது முக்கியம். எங்க சொல்லணும்டா? கோயில் கோயிலா அழைஞ்சு ஆசைக்கு ஆஸ்திக்குன்னு ஒண்ணே கண்ணே கண்ணுன்னு பெத்தம் பாரு. எங்க சொல்லணும்டா? ஏயா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நல்லாவே இருக்க மாட்டியா? சொல்லியா, உன் மகனுக்கு இப்படி ஒரு நிலைமைனா நீ சந்தோஷப்படுவியாக்கு? இல்ல சந்தோஷப்படுவியா? சொல்லியா. உன் மகளை கட்டி வாழ முடியாம அவன் வாழ்க்கையும் தொலைச்சு அவன் இப்ப ஊர் பூரா கடன் வாங்கி இப்ப நடுவில் நிக்கிறான். அவன் பேரு கெட்டு போச்சு. இப்ப ரெண்டாவது ஒருத்தைய கட்டி வச்சு அவனை உசுரோட புதைக்க போறியா? தப்பா நினைக்க வேணாம், மாப்பிள்ளையோட கடனா நானே அடைச்சிடுறேன். ஏன் அப்படியே இவனை கார்குடி முக்குல நிப்பாட்டி ஏலம் போட? என்ன வேலை பேசுறியாக்கு? இல்ல வேலை பேசுறியான்னு கேக்குற. காசு வேணும் கொடுத்துருவியா? போன மான மரியாதை வாங்கி கொடுத்துருவியா? சொல்லியா. அம்மா, மாமா நீங்க கிளம்புங்க. ஏன்டா? ஏன் உள்ள சொன்ன உனக்கு கொதிக்குதாக்கு? அம்மா, எனக்கு உங்களை பெத்தவங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்கள போய் மாமா நீங்க கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க மாமா. மாப்பிள்ள, நான் பேசி தீர்க்க வேண்டியதெல்லாம் பேசி தீர்த்துட்டு வரேன். இல்ல மாப்பிள்ள, நான் தான் சொன்னேன்ல இங்க வர வேணான்னு. நீங்க கிளம்புங்க மாமா. அத்தை, மாமா கூட்டு போங்க. நீங்க கிளம்புங்க மாமா ப்ளீஸ். அத்தை முதல்ல நீங்க போங்க. இனி அவங்கள ஒரு வார்த்தை பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். மாமா நீங்க வாங்க, நீங்க போங்க முதல்ல. வாங்க அத்தை, வாங்க. மாமா, இவங்க எனக்கு அப்பா அம்மாவா இருக்கிறத விட எனக்கு நீங்க மாமாவா இருக்கிறதா முக்கியம். அவங்க பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சொன்னபடி கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க மாமா. மாமா ப்ளீஸ் போங்க. ஏண்டா, அந்த குண்டு பூசணிக்காய்க்கு அம்புட்டு ஆட்டமா? ஓங்கி கணத்துல கொடுக்க வேண்டியதானே வெடிக்கட்டும்னு. அம்மா நீ வேறம்மா, அவ முழிச்ச முழிய பார்த்தோன்னே ஆடி போயிட்டம்மா. கொஞ்சம் விட்டு இருந்தா எகிரி இருப்பா. அட என்னடா, பொம்பளை அரட்டல் மிரட்டலுக்கும் பயந்தா ஆம்பளை பொழப்ப ஓட்ட முடியுமா? அவ எட்டி பார்த்தா ஒரு அடியை விடு, ஏன்னு கேட்டா கண்ணத்துல ஒரு அறை விடு. கழுத கணக்க கூட வாய் திறக்க கூடாதுடா. அவ உன் வீட்டு சொத்து தின்னுட்டு உனக்கு எதிராக பேசுறாளா? அதாம்மா, அப்பா காமுன்னு சொன்னோன்னே சட்டுன்னு கோவம் வந்துருச்சு, முடியாது சொல்லிட்டேன்ல. மூர்த்தி, உங்க அப்பா கிட்ட இப்பதாண்டா நீ சரியா பேசிருக்க. பிடிய விட்டுறாத, கெட்டியா பிடிச்சுக்கோ. மா எப்படிமா நிறுத்த முடியாதுன்னு நினைச்ச கல்யாணத்தை நிறுத்தின? நீ என்னடா என்னைய கேக்குற? கல்யாணத்தை நானா நிறுத்தினேன்? அந்த மயில் தானே நிப்பாட்டினாரு. மா டேய், அப்படிதான்டா சொல்லணும். நானும் போகட்டும் போகட்டும்னு பார்த்தா ஒரே அடி ஆட்டம் கட்டுறாளுங்க. ஆவுன்னா உங்க அப்பா கிட்ட வந்து ஊழ அழுகிறது, உங்களை போல இழிச்ச வாய் சம்பந்தி கிடைக்குமான்னு கேக்குறது. இவரும் ஆமாமான்னு மண்டையாட்டிட்டு வருவாரு. நானும் எத்தனை நாளைக்கு தாண்டா பொறுமையா இருக்கிறது? டேய் மூர்த்தி, உங்க அப்பா என்னை அடிச்சது கூட வலிக்கலடா. ஆனா அந்த ஊதுக்காமலைக்கு வக்காலத்து வாங்கினாரு பாரு, அதான்டா நல்ல சோள பணியார கணக்கா உப்புன மூஞ்சிய வச்சுக்கிட்டு அவ போட்ட டான்ஸ் இருக்கே. ஏண்டா போயும் அவளை போய்
எல்லாம் நான் செஞ்ச பாவமா, அதான் என்ன பிடிச்சி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கு. நாம கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதும் அவன் மூஞ்சு போன போக்க பாக்கணுமே. அவ அத்தைன்னு கூப்பிடும் போதெல்லாம் நீலாவதி நீ செத்தேன்னு தாண்டா என் காதுல கேக்குது. அதுவும் உங்க அப்பா என் மருமக பரமுன்னதும் நம்மள பார்த்தாலே ஒரு பார்வை, அம்புட்டு இலக்காரம். அதுக்கு தாண்டா ஒட்டு மொத்தமா செதுக்கி வச்சேன். மா எப்படியோமா, நினைச்சது நடந்தாச்சு, பத்திரிக்கை கிழிஞ்சிருச்சு. டே மூர்த்தி, இத நாம லேஸ்ல விடக்கூடாதுரா. நான் சொன்னா நீ ஒண்ணு கேப்பியா? சொல்லுமா. அந்த விளங்காதவள நீ திருச்சிக்கே கூட்டிட்டு போயிடுறா. மா என்னம்மா சொல்ற? ஆமாடா, நீ திருச்சிக்கே கூட்டிட்டு போயிடு. நான் காரணம் இல்லாம சொல்லல. அவ ஜெகஜால கில்லாடி, வித்தார கள்ளி. நல்லா கவனிச்சுக்கடா. அந்த அரமண்டலு, அதான் அந்த மயிலு கிறுக்கன் கிழிச்சது கோமணத்துக்காச்சுன்னு கிழிச்சிட்டு போயிருக்கான். அப்பாடா முடிஞ்சதுன்னு நினைச்சேன். உங்க அப்பா பைக்க போட்டுக்கிட்டு ராண்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆளு பத்திரிக்கை கிழிச்சதும் போதும், உங்க அப்பா அலையிறதும் போதும்டா. என்னம்மா சொல்ற? உங்க அப்பா டுபு டுபுன்னு வண்டியை போட்டுக்கிட்டு எங்க போறான்னு நினைக்கிற? நேரா அந்த சொக்கலிங்க வீட்டுக்கு தான் போவாரு. போய் கைய கட்டிக்கிட்டு, ஐயா சாமி, உன் தம்பி அந்த உளருவாயன் அவர் மகளை என் மகனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்றான், அந்த மானங்கிட்டவன் மண்டைய ஆட்ட வைங்கன்னு போய் கெஞ்சிக்கிட்டு நிப்பாரு. டேய் மூர்த்தி, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இங்கே நம்ம மண்டைய பிச்சுக்கிட்டு கிடந்தோம். அந்த மவராச மயிலு இடையில வந்து காப்பாத்திட்டாருடா. ஆனா இந்த கல்யாணம் ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறது யாரு நினைச்ச? உங்க அப்பனும் உன் பொண்டாட்டியும் தாண்டா. நல்லா பாத்துக்கோ. பத்திரிகை கிழிச்ச செய்தி அவ காதுக்கு போனதும் சொல்லவ நல்லா இழுத்து இழுத்து அரைக்க ஆரம்பிச்சிருப்பா. எப்படா உங்க அப்பா மண்டையில தடவலாம்னு. இவரு அங்க போக அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவா. இடையில அந்த சொக்கு கிழிஞ்ச பத்திரிகை ஒட்ட கோந்து கொண்டு வருவாருடா. இதெல்லாம் தேவையாடா? அம்மா அப்ப இப்ப காமுவன எங்கம்மா? அவளை உன் கூட கூட்டிட்டு போயிடுறா. அவளால ஒன்னும் பண்ண முடியாது. இருந்தா நமக்கு தான் கஷ்டம். அந்த கூட்டு கலவணி தனத்துக்கு நாம இடம் கொடுக்க கூடாதுடா. அவளை கையோட கூட்டிட்டு போயிடு. ஆமாமா, நீ சொல்லுதாமா சரி. அவ இங்க இருந்தானா அழுதே சாதிச்சிருவா. நான் இப்பயே கிளம்புறேன். டேய் மூர்த்தி, போடா போய் கூப்பிடு. அதுக்காக இறங்கி பேசணும்னு இல்ல, கெத்தாவே இரு. கூப்பிடு, பேசு, வந்தா நல்லது. அதுக்கும் எகனைக்கு முகனைய பேச்சு வந்தா கெட சனியனேன்னு விட்டுட்டு வந்துடு. வேற வழிய பாத்துக்குவோம். அப்புறம்டா பேச்சு வாக்குல அப்பப்ப சொக்கு சொக்குன்னு 2 வார்த்தை போட்டு வை. சரிம்மா. வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா, போய் வேலையை பாரு. சரிக்கா. வீட்டுக்கு வந்துட்டு நான் அம்மாட்ட சொல்லிடுங்க. சரிங்கம்மா. வாமா, அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மாமா. வாமா திவ்யா, அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அத்தை. உங்களை தான் ஏன் வரலன்னு கேட்டாங்க. எங்கவா இவனை வச்சுட்டு நான் எங்க போறது, எங்க வருது? அது சரி, நீ வாடகை கார்லயே வந்த? ஆமாங்க அத்தை. சொல்லிருந்தா நான் செல்வரங்கத்தை அனுப்பியிருப்பேன்ல. எப்படிமா, இவனை பார்க்க ஆள் வேணாமா? ஆமாமா, அதுவும் சரிதான். ஆமா செல்வரங்கம், இவருக்கு முடிய ஒட்ட வெட்ட சொன்ன, அப்படியே வச்சிருக்க? இல்லம்மா, தேவா சார் ரொம்ப புடிவாதம் பிடிக்கிறாரு. அவன் படுத்தின பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, அது எங்களுக்கு தான் தெரியும். நான் தான் சொன்னேன் பரவாயில்ல விட்டுடுப்பான்னு. அதுக்காக அப்படி விட்டு முடியுமா என்ன? இன்னொரு தடவை வெட்டி விட்டா போச்சுமா. திவ்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க அத்தை? செல்வரங்கத்தோட மச்சான் வந்திருந்தாரு. மச்சானா அக்கா புருஷனா? இல்லம்மா, அவர் பொண்டாட்டியோட அண்ணன். என்னங்க அத்தை சொல்றீங்க? நம்ம செல்வரங்கத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. ஆமா திவ்யா, அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு கல்யாண விஷயமே எங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம கிட்ட போய் சொல்லிதான் வேலைக்கு சேர்ந்திருக்காரா? பரவாயில்ல திவ்யா, விடுமா, என்ன பண்றது? இல்ல அத்தை, இவ்வளவு நாள் நல்லவர் மாதிரி இருந்தாரு. ஆனா ஊருக்கு போகும்போது தெரிஞ்சவங்களை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் பொண்டாட்டி பார்க்க தான் போயிருந்தாரா? எப்படி நம்புறது? விடு திவ்யா, நம்ம தேவாவை பாத்துக்கிறதுக்காக பேச்சுலர் தான் வேணும்னு நாம விளம்பரம் கொடுத்தோம். அதனாலதான் அந்த தம்பி அப்படி போய் சொல்லிருக்கு. அதனால என்ன இப்ப நம்ம எதுக்கு பயந்தோம்? கல்யாணம் ஆனவனா பொண்டாட்டிய பாக்கணும், அது இதுன்னு அடிக்கடி லீவு கேட்பான்னு தானே. ஆனா செல்வரங்க தான் நம்மள விட்டு போகலையே, அப்புறம் என்ன திவ்யா? சரிங்க அத்தை, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன?
இவரை உள்ள படுக்க வச்சுட்டு மேல வாங்க. வாங்க. என்ன திவ்யா, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு? பேசாத. ஐயோ கே ராஸ்கல், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியடா. இல்ல திவ்யா, பேச்சுலர் இருந்தாதான் இங்க வேலை. பேசாத. பேச்சுலரா வேணும்னது டிரைவர் வேலைக்கு தான். அத மட்டும் பாத்துட்டு போயிருக்கலாம்ல. எதுக்குடா என் கூட இவ்வளவு தூரத்துக்கு? என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. என் கூட பழக்கத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கலாம்ல. இல்ல பழகுன பிறகா சொல்லி இருக்கலாம்ல. ஏடா சொல்லல? ஏடா என்ன ஏமாத்துன? என்ன திவ்யா, ஏமாத்துன அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையில. நான் ஏமாந்தது போதும். திவ்யா, நீ அதையே சொல்லாத. நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா வீட்டுல என் பொண்டாட்டி கூப்பிட்டு என் மச்சான் கூப்பிட்டு போய் நான் போயிருக்க மாட்டேனா? என்னை கட்டி போட்டதெல்லாம் உன்னுடைய அழகுதான் திவ்யா. இப்படி பேசிட்டாண்டா என்ன கவுத்துட்ட. திவ்யா, அழாத திவ்யா, நான் இருக்கேன்ல. சொன்னா கேளு திவ்யா. பேசுங்க. யாரு? மகேஷ். மகேஷா? என் பொண்டாட்டி.